ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? பரமார்த்த குருவுக்கு உழைக்காமையே உட்கார்ந்து சாப்பிட்ணுன்ற ஆசை வந்தது. அதுக்காக தன்னோட புத்தி கெட்ட சீடர்களோட ஆலோசனை நடத்தினாரு. குருதேவா, திருட்டு தொழில் செஞ்சா என்னன்னு மட்டி கேட்டான். மாட்டிக்கிட்டா உதப்பாங்களோ அப்படின்னா மடையன். அப்படின்னா ஒரு குரங்கை பிடிச்சிக்கிட்டு வந்து அதுக்கு பயிற்சி கொடுக்கலாம், எல்லா பொருள்களையும் திருடி கொண்டு வரத்துக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை சொன்னா முட்டாளு. ஆஹா ஆஹா, அருமையான திட்டம்தான். ஆனால் குரங்க எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு பரமார்த்த குரு. பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டான் மண்டு. நமக்கு குரங்கு வேணும்னா முதல்ல பிள்ளையாரை பிடிக்கணும், பிறகு அது தானாகவே குரங்கா மாறிடும்னு விளக்கம் சொன்னான் மூடன். இதுவும் சரிதான். அப்படின்னா இப்போவே போய் பிள்ளையாரை பிடிக்கலாம் வாங்கன்னு சொல்லி புறப்பட்டாரு பரமார்த்த குரு. சீடர்களும் அவர் பின்னாடியே போனாங்க. அரச மரத்தோட அடியில் இருந்த பிள்ளையார் சிலையை பார்த்தாரு குரு. சீடர்களே, இப்போ பிள்ளையாரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, அதனால சத்தம் போடாம மெதுவா போய் லபக்குன்னு பிள்ளையாரை பிடிச்சுக்கோங்கன்னு கட்டளை போட்டாரு பரமார்த்த குரு. சீடர்களும் மரத்தை சுற்றி வந்து பிள்ளையார் சிலை மேலே விழுந்து அதை கட்டி பிடிச்சு உருண்டாங்க. அப்போ குரங்காட்டி ஒருத்தங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்த குரங்கு அங்கே வந்தது. அதை பார்த்த பரமார்த்த குரு, சீடர்களே, இதோ குரங்கு வந்துடுச்சு, விடாதீங்க, பிடிங்க பிடிங்கன்னு கத்துனாரு. மட்டியும் மடையனும் வேகமாக துரத்திக்கிட்டு போய் அந்த குரங்கை பிடிச்சாங்க. குரங்கை பார்த்த பரமார்த்த குரு, இது சாதாரணமான குரங்கு இல்லை, ராமனுக்கு தூது போன ஆஞ்சநேயரேதான்னு சொன்னபடியே அதோட கால்களில் விழுந்து வணங்கினாரு. சீடர்களும் ரங்கா ரங்கான்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க. மடத்துக்கு வந்து சேர்ந்ததும் நம்ம குரு மட்டும் அடிக்கடி சுருட்டு பிடிக்கிறாரு, ஆனால் அவரோட சீடர்களான நமக்கோ ஒரு சுருட்டு கூட தர்றதில்ல. அதனால அவருக்கு தெரியாமல் சுருட்டை திருடிக்கிட்டு வரும்படி குரங்க அனுப்புவோன்னு சொன்னான் மட்டி. குரங்கே, எங்க குரு பிடிக்கிறத காட்டிலும் உயர்ந்த ரகமான சுருட்டுகளை எங்கிருந்தாலும் கொண்டு வான்னு அதை ஏவி விட்டான் முட்டாளு. அடுத்த நிமிஷம் குரங்கு மாயமாக மறைஞ்சுது. 1 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்துச்சு குரங்கு. அதோட 2 கைகள்லையும் பட்டாசுகள் நிறைஞ்சு இருந்தது. பட்டாசு கடைக்கு போன குரங்கு அங்கே இருந்த பட்டாசுகளை சுருட்டுன்னு நினச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்துடுச்சு. அதை பார்த்த மடையன், சொன்னபடி சுருட்டுகளை சுருட்டிக்கிட்டு வந்துடுச்சே அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சான். ஆஞ்சநேயா, வாழ்க நீ, வளர்க உன் தொழில் திறமை அப்படின்னு சொன்னான் முட்டாள். பல வண்ணங்களில் இருந்த பட்டாசுகளை பார்த்து, நம்ம குருநாதர் பிடிக்கிற சுருட்டுகள் பூராவும் கருப்பு நிறந்தான், நாம் பிடிக்க போகிறதோ சிவப்பு, பச்சை, நீலம்னு பல நிறங்களில் இருக்குதுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டான் மண்டு. பட்டாசுகளில் இருந்த திரியை பார்த்த மூடன், நெருப்பு வைக்கிறதுக்காகன்னே தனியாக ஒரு திரி வச்சிருக்காங்க, அதனால் இதுதான் உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சுருட்டுன்னு சொன்னான். சீடர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வெடியை வாயில் வச்சுக்கிட்டாங்க. எல்லாரோட திரிக்கும் கொல்லிக்கட்டையால் நெருப்பு வச்சான் முட்டாள். ஆனந்தமாக புகைவிடலான்னு கற்பனையில் முழுகினாங்க சீடர்கள். அடுத்த கணமே டமால் டுமில்னு ஒவ்வொருத்தர் வாயில் இருந்த பட்டாசும் வெடிச்சுது. வாயிழந்து போன சீடர்கள் ஐயோ ஆஞ்சநேயான்னு அலறிக்கிட்டு உருண்டாங்க. நடந்ததை கேள்விப்பட்ட பரமார்த்த குரு, இனிமேலாவது எனக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாரு. குருவே, உங்கள் வேட்டியெல்லாம் கிழிஞ்சிடுச்சு, அதனால் கட்டிக்கிறதுக்கு நல்ல பட்டு துணியாக திருடி வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க சீடர்கள். பரமார்த்தரும் துணி திருடி வர்றதுக்காக குரங்க தூது அனுப்பினாரு.
அந்த நாட்டு அரண்மனைக்குள்ள நுழைஞ்சது குரங்கு. அரண்மனை குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த அரசன். படிக்கட்டுகள்ல அவனோட பட்டு துணிகளும் வைர கிரீடமும் வைக்கப்பட்டிருந்தது. யாருக்கும் தெரியாம அது எல்லாத்தையும் தூக்கிக்கிச்சு குரங்கு. பட்டு துணிகளையும் வைர கிரீடத்தையும் பார்த்த குருவும் சீடர்களும் வியப்படைஞ்சாங்க. குரங்கே, சீக்கிரமே உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறோன்னு சொன்னான் மண்டு. பட்டு வேட்டிய குருவுக்கு கட்டிவிட்டான் மூடன். மகுடத்தை அவர் தலையில சூட்டினா முட்டாள். இப்ப பார்த்தா முடிசூடிய மன்னரை போல இருக்கீங்கன்னு புகழ்ந்தான் மட்டி. மீதி இருந்த வேட்டிகளை சீடர்கள் கட்டிக்கிட்டாங்க. வாங்க, இந்த அரச கோலத்திலேயே ஊர்வலம் போய் வருவோன்னு புறப்பட்டாரு பரமார்த்த குரு. தெருவில் இறங்கின மறு நிமிஷமே அரச காவலாளிகள் குருவையும் சீடர்களையும் கைது செஞ்சாங்க. அரசனோட பொருட்களை திருடின குற்றத்துக்காக 10 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குருவே, மனிதர்களால தான் நமக்கு தொல்லைன்னு நினச்சோம். கேவலம் ஒரு குரங்கு கூட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டுதேன்னு புலம்புனாங்க சீடர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.